எனவே நமக்கு மத்தியிலே கோபம், குரோதம், பிடிவாதம், விட்டுக் கொடுத்தல் இல்லாமல் இதயங்கள் இணையாமல் பிரிந்து கிடப்பது வேதனையிலும் வேதனை. ஆக இதயங்களை இணைப்பதற்கான பல வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பல வழிகளை நமக்கு இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது. அதில் ஆக சிறந்தது, ஆக முதன்மையானது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் போது சலாம் சொல்வது. சலாம் சொல்வதிலே முந்துபவரே சிறந்தவர். சலாம் சொல்வதில் குறைத்துக் கொள்பவர், சலாம் சொல்லாமல் இருப்பவர் தான் கஞ்சன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இப்ப இரு மனிதர்கள் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி இரண்டு கைகளையும் கொடுத்து முசாஃபஹா செய்ய வேண்டும். முசாஃபஹா செய்யும் போது யாரு முதல்ல செய்யறாங்களோ அவங்களுக்கு 90 நன்மை. இன்னும் ஒரு படித்தரம், யார் முந்துகிறார்களோ, யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, கடைசி வரை கையை எடுக்காமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ் 100 நன்மைகளை தர்றான். அதுல 99 அந்த மனிதருக்கு, எதிரில் இருப்பவருக்கு 1 நன்மைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, முசாஃபஹா செய்வது இருக்கிறதே ஒரு அற்புதமான அமல். இன்று நாம் ஒருவருக்கொருவர் பகிரப்பட வேண்டிய எந்த செலவும் இல்லாமல் இலகுவாக செய்யக்கூடிய நன்மைகளை கொட்டித் தருகிறதை தாண்டி நமக்கு மத்தியிலே அன்பை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத அமல் முசாஃபஹா.